ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற உம்முடைய வார்த்தை என்னும் ஜீவ மன்னாவை எங்கள் தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசு மகாராஜாவே, தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவர் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். தகப்பனாகிய இயேசுவே, ஆவியானவரே, தகப்பனை எங்களுக்கு அளவில்லாமல் அருளி செய்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக வருவீராக. வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்து நீர் கொடாததும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் வார்த்தையின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே அவைகள் சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் உம்முடைய இரத்தமும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய ஆவியின் நிறைவும், உம்முடைய அளவற்ற கிருபையும் தயவும் மன்னிப்பும் கருணையும் காருண்யமும் கடாட்சியமும் உம்முடைய வல்லமையும் பலனும் சத்தமும் உம்முடைய சாயலும் உம்முடைய சாரமும் ஆண்டவரே, கிருபா வரங்களும் ஆண்டவரே, இவைகளினால் நிரப்புவீராக. அடியானை நிரப்புவீராக. உம்முடைய அன்பினாலும் அன்பின் சுபாவத்தினாலும் நிரப்புவீராக. உம்முடைய வெளிச்சத்தினாலும் அக்கினியினாலும் நித்திய ஜீவ ஒளியினாலும் நிரப்புவீராக. நிரப்பி முற்றுமுடிய உம்முடைய வருக பரியந்தமும் ஆண்டு கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. ஆராதனை பங்கு பெறுகிற பிள்ளைகளிலும் அப்படியே ஆட்கொள்வீராக. லைவில் இணைந்திருக்கிற யாவரிலும் ஆட்கொள்வீராக. நீர் மாத்திரமே ஆளுகை செய்வீராக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே வேளையிலே மகிமைப்படுவதாக, எந்நாளும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்து நடத்துகிற வார்த்தை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று. இந்த வேத வார்த்தையின்படி தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டு வர்றார். பேசிட்டு ஒரு சில வாரங்கள் பேசிட்டு பிறகால நம்ம போல தூங்கி மறந்துடுறவரில்ல, அதை மறந்துடுறவரில்ல. சொல்லி அவர் சொல்லுகிறதை கேட்டு அவர் எழுதியிருக்கிற வேத வசனத்தை கர்த்தரோடு கூட அழுகையின் பள்ளத்தாக்கிலே அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவரிலே நிறைவேறும். ஒரு பாட்டு பாடுறோம், அதுவும் ஆவியில், ஆத்துமாவில், சிந்தையில், மனதில் நிறைந்து பாடினாதான் அது பாட்டு. அந்த பாட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். அது இலக்கியமாக இருக்கோ, அது இசை இல்லாமல் இருக்கோ, இசை இருக்கோ, இசை இல்லையோ, ஆனால் ஆவி ஆத்துமாவில் களி கூர்ந்து, அழுகையின் பள்ளத்தாக்கில் களி கூர்ந்து, ஆவியிலும் ஆத்துமாவிலும் தேவனுடைய ஆவியில் நிறைந்து பாடினால் நமக்கு நல்லது. செத்த பிரேதங்களாக இருந்துக்கிட்டு நம்ம பாடினோம்னா, செத்த பிரேதங்களாக இருந்து நம் பாடினோம் அல்லது கரங்களை தட்டிக்கிட்டோ இருந்தோம்னா, செத்து போனவனை எவ்வளோ தட்டு போனவளை செத்து போனவனை எவ்வளோ தட்டு தட்டினாலும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதுபோல் செத்தவர்களாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் நாம் இராதபடி கொஞ்சமாவது கடுகளவாவது கர்த்தர் ஒருத்தர் தான் தெய்வம் என்பதை நம்பினாலே தேவ வார்த்தையை நாம் கேட்கக்கூடிய அந்த செவிகளுக்கு அந்த கிருபை கிடைக்கும். நம்முடைய செவிகளுக்கு, நம்முடைய இருதயத்துக்கு தேவனால் இந்த கிருபை கிடைக்கும். தேவனை நாம் உண்மையாக நம்பாததுனால தான்
கொடுக்கும்போது நம்புகிறோம். சில காரியங்களின் நிமித்தம் மனுஷனை செம்மையாக்கணும், அவனை செம்மையான மனுஷனாய் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று. ஆனால் மனிதராகிய நாம் அதை கெடுத்து கொண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. சாலமோன் ராஜா எழுதி வச்சிருக்கிறார். இன்னுமானாலும் கர்த்தர் தான் செய்யணும். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னாலும் யார் தான் செய்யணும்? யார் தான் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். கர்த்தர் தான் செய்தான். செத்துட்டா நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இருக்குதே பிரச்சனையே. செத்ததுக்கு அப்புறம் தான் இருக்கிறது பிரச்சனையே. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற கொடுமையை யாராலையும் நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியாது. கர்த்தரும் நிவர்த்தி பண்ண மாட்டார். கர்த்தர் நிவர்த்தி பண்ணாததுனால மனுஷராகிய நம்மாலும் நிவர்த்தி பண்ணிக்கொள்ள முடியாது, முடித்து கொள்ள முடியாது. அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிற அந்த நேரம், அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறதை செய்கிறவர் கர்த்தர். எவ்வளோதான் அழுதாலும் அது அழுகையின் நிறைவு ஆசீர்வாதமாக வருவது ஆண்டவர் கரத்தில் இருக்குது. அது ஆசீர்வாதமாகவும் நன்மையாகும். ஆசீர்வாதமாகவும் நீங்கள் என்னதான் நீங்கள் கும்பிடு போட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுல நீங்கள் உண்மையாக ஆராதிக்கலைன்னா பண்ணுற ஜெபம் 10 பைசாவுக்கு வேலைக்கு ஆகாது. நீங்கள் படிக்கிற கண்ணீர் 1 பைசாவுக்கும் வேலைக்கு ஆகாது, 1 பைசாவுக்கும் வேலைக்கு ஆகாது. காசு பணத்துக்கு அவரை தேடினீங்கன்னா நயா பைசாவுக்கு வேலைக்கு ஆகாது. சொத்து சுதந்திரத்துக்கு கர்த்தரை தேடிக்கிட்டே கிடந்தீங்கன்னா, அதுக்காக தான் தேடினோம்னா நயா பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு, முடிவில்லாத வாழ்வை கொடுக்கிறவரோடு இருந்து அந்த வாழ்வு எனக்கு வேணுன்றவங்க தான் அவர் வருகையில் வரும்போது கூட்டிகிட்டு போவார். அவர் சித்தம் யார் வாழ்க்கையில் யார் மூலமாக நிறைவேற்றி முடிக்கிறாரோ அவர்களையும் கூட்டிகிட்டு போயிடுவார். இல்லை என்றால் மற்ற எந்த வகையிலும் வருகிறவர்களை அவர் கூட்டிக்கிட்டு போகவே மாட்டார். சந்தர்ப்பவாதிகளை கூட்டிக்கிட்டு போகவே மாட்டார். அப்போ நம்முடைய ஆராதனை உண்மை உள்ளதாக இருக்கணும். கர்த்தரை சேவிக்கிறது உண்மை உள்ளதாக இருக்கணும். காசு இருக்கும்போது சேவிக்கிறது ஒரு விதம், நம்ம சுகமாக இருக்கும்போது சேவிக்கிறது ஒரு விதம், நம்ம எல்லாமே பஞ்சமும் வெறுமையும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில், நம்புறதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் அவரை நம்பி ஆராதிப்பது தான் அவருக்கு பிரியம். அவரை நம்பி ஆராதிப்பது தான் அவருக்கு பிரியம். அதை அறிந்தால் நலமாயிருக்கும். என் பலவீனத்திலும் அவருடைய பலன்தான் பூரணமாய் விளங்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. என் பலவீனம் என்னது என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். அடுத்தது நம்மளை அதில் உள்ளே வச்சு முங்கி நம்மளை கும்முன்னு கும்புற சாத்தானுக்கு தெரியும். சாத்தானுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய பலவீனத்தை அதிகமாக்குகிறது சாத்தான். நம்மளுடைய நம்பிக்கையை வேரோடு அற்றுப்போக செய்கிறவன் சாத்தான். தேவனை தவிர்த்து, கர்த்தரை தவிர்த்து வேற எதன் மேல நம்பிக்கை வச்சாலும் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரிலே இருக்குமானால்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பேரிலே இருக்குமானால், அவர் சொன்ன நல் வார்த்தைகள் பேரிலே இருக்குமானால், அவர் சொன்ன நல்ல வாக்கு தத்தங்கள் பேரிலே இருக்குமானால், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கடைசி இது இருக்கிற வரைக்கும் அதை அழிக்கிறதுக்கு அவன் எப்பொழுதும் முயன்று கொண்டே இருப்பான். நம்பிக்கொண்டிருக்கிற நாம கர்த்தர் தம்முடைய நல்வார்த்தைகளை நிறைவேற்றி விட்டார் என்று அறிந்து சந்தோஷம் நிறைவாகி முடியறதுக்குள்ளேயே காவுக்குறத்துக்கு திரும்ப வந்துடும்.
கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறின பிறகுதான் அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது இருக்கும். வாக்குத்தத்தம் நிறைவேறாத வரைக்கும் நிறைவேறணும் காத்திருக்கிற போது இருக்கிற ஜாக்கிரதை, கர்த்தரில் இருக்கிற அந்த ஜாக்கிரதை, அந்த விழிப்புடைமை, அந்த எச்சரிக்கை கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறின பிறகு இருப்பது மிகவும் குறைவு, மிகவும் குறைவு. காத்துக்கிட்டே இருப்பான். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வரைக்கும், நிறைவேற வரைக்கும் கர்த்தர் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். நிறைவேறின பிறகு யார் இருக்கிறான்னு இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சுகமாவதுக்கு வாய்ப்பே இல்லை, கர்த்தரை ஆராதிப்பேன்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் கர்த்தர் ஆராதனையில் பங்கு பெறுவேன்றது அவர் வச்சிருப்பார். ஆனால் நான் பங்கு பெறுவேன், நான் போவேன், நான் இருப்பேன், அவரை துதிப்பேன், அவர் நாமத்தை உயர்த்துவேன்னு நான் முடிவு பண்ணணும். நாமன்னா அவருடைய பிள்ளைங்க முடிவு பண்ணணும். நம்முடைய முடிவு நல்ல முடிவான்னா அது கர்த்தருக்கு ஏற்ற முடிவாக இருக்கும். நம்மளுடைய முடிவு கர்த்தருக்கு ஏற்ற முடிவாக இல்லைன்னா அது தேவனுக்கு ஏற்ற முடிவாகவும் இருக்காது, தேவன் அதை அங்கீகரிக்கவும் மாட்டார். அப்போ நிறைவேற்றும் பரியந்தமும் கர்த்தர் நிறைவேற்றும் பரியந்தமும் கர்த்தர் தான். இது கூட கேட்கல பாருங்க, நான் எங்க போறதுனுங்க. கர்த்தர் தான் என்னன்னு சொல்லுவோம். அக்கா தான், அத்தான் தான், அக்கா தான், அத்தை தான், மாமா தான், சித்தி தான், பெரியப்பா தான், தாத்தா தான், பாட்டி தான் கிடையாது. சொல்லுவோம் இல்லை. கர்த்தர் தான். வாயை பொழந்துக்கிட்டு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? வாயை பொழந்துக்கிட்டு கர்த்தர் தான். ஆனால் கர்த்தர் நிறைவேற்றின பின்பு அது வரைக்கும் கர்த்தர் தான் சொல்லுவோம். ஆனால் என்னென்ன நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்போம், கர்த்தர் இருந்தால் இந்த நிலைமையா, கர்த்தர் இருந்தால் இவ்வளோ தூரம் இவ்வளவு சீனமான நிலைமை நாம் தெரிந்து கொண்டாலும் அந்த சீனமான நிலைமையிலிருந்து நம்மளை தண்டிச்சாலும் தண்டிக்க விட மாட்டார். அடிக்கிறதுக்கு தண்டிக்க மாட்டார், சரியாகிறதுக்காக தண்டிப்பார். ஆனால் தண்டிக்கிறாரு. தண்டிச்சோன்னு நம்மளை என்ன செய்யலை, கர்த்தர் நம்மளை மீட்கலை, விடுவிக்கலை, நன்மை செய்யலை, கடுகளவு கூட இல்லை, அணு அளவு கூட ஒரு அற்புதம் இல்லை, ஒரு அதிசயம் இல்லை, ஒரு நன்மை இல்லை, ஒரு ஒத்தாசை இல்லை, சகாயம் இல்லை. மனிதர் ஒருவருக்கொருவர் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோன்னு அறிந்தா அந்த மனிதர் இந்த மனிதருக்கு செய்ய முடியாது, இந்த மனிதர் அந்த மனிதருக்கு செய்ய முடியாது. ஆக எந்த மனிதரும் செய்ய முடியாது, எல்லாருமே பார்க்க தான் செய்வாங்க. அந்த நேரத்துக்கு பரிதாபப்படுற மாதிரி பரிதாபப்படுவாங்க, அந்த நேரத்தை இறக்கப்படுற மாதிரி காட்டுவாங்க, அந்த நேரத்தில் 2 சொட்டு கண்ணீர் விடுற மாதிரி காட்டுவாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும் அவங்களால, அதுக்கு மேலே பண்ண முடியாது. யார் தான் செய்வா? கர்த்தர், நம்மை காண்கிற தேவன். அப்போ இல்லையே இருப்பேன்னாரே, கூட இருப்பேன்னாரே, துணை செய்வேன்னாரே, ஒத்தாசை பண்ணுவேன்னாரே, அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொன்னாரேன்னு. ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன், நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்வேன்னு நம்ம ஒன்றுமே செய்யலை. கர்த்தர் சொன்னதில்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க ஒன்றுத்தில் கூட உண்மையாக இல்லை, பரிசுத்தமாகவும் இல்லை, உண்மையாகவும் இல்லை, உத்தமமாகவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் அவர் தன்மையில் மாறாதபடி அவருடைய தெய்வீக சுபாவத்தில் இப்போ சொல்லப்படுற இந்த வார்த்தை சிஎல்சி சர்ச்சிலிருந்து சொல்லப்படுற வார்த்தை இல்லை, இது வேறு ஒரு சர்ச்சிலேருந்து சொல்லப்படுறதுன்னு ஒரு சவுண்டு கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஒரு 3 தடவை டக்குன்னு விழிப்பாயிருவாங்க எல்லாரும். டபார்னு என்ன ஆயிடுவாங்க? விழிப்பாயிருவாங்க. அது விழிப்பில்லை, ஒரு கோயில் திருவிழாவில் 1000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. கோயில் திருவிழான்னா உங்களுக்கு தெரியும்ல, கிராமங்கள்லாம் நடக்கும். நீங்கள் அதில் சிட்டியை சேர்த்தவங்க இல்லையா, கிராமங்களில் இந்த மாதிரி நிறைய கோயில் விழாக்கள்லாம் நிறைய நடக்கும். அதில் ராட்டினம் அது இது விளையாட்டு பொருள் எல்லாம்
கேளிக்கைகள் அதெல்லாம் அதுவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் சத்தம் கித்தம், ஒரே தூசியும் பறக்கும், ஒரு பக்கம் அனல் பறக்கும், தூசி பறக்கும், மக்களுடைய ஆரவாரம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அவங்கவுங்க புது உடைகள் எல்லாம் உடுத்துட்டு திடீர் அதில் வந்த ஒரு குடும்பத்தாரில் ஒரு பிள்ளை காணலை. ஒரு பிள்ளை காணலை. எப்படி இருப்பாங்க? பயங்கர அழுகையும் படபடப்பும், அழுகையும் படபடப்பும், அழுகையும் படபடப்புமா அங்கலாய்ப்பாங்க. ஆனால் ஜனங்க மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க? யாருக்கு தெரில, யாரு உடைய குழந்தையோ தெரில, பாவம் தேடுறாங்க, அவங்க அழுறாங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. இவ என்ன பண்ணிட்டு இருந்தா? இவா பெத்தவ அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தான்? அந்த குழந்தைக்கு அப்பன், அவன் அப்பனுக்கு கூட வந்திருப்பானுங்களா, அந்த குழந்தைக்கு கூட வந்திருப்பானுங்களா? அவனுங்களாம் எங்கே இருந்தானுங்க? இவ்வளோ கூட்டத்தில் இப்படி வரலை, இப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரியாதான்னு திட்டதான் செய்வாங்க நிறைய பேர். ஆனால் அந்த குழந்தை அழுகும், அந்த குழந்தை அழும். அதில் அநேகர் சத்தம் கேட்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு அங்கே எங்கே மிரண்டு மிரண்டுதுன்னு இருக்கும். அந்த தாய்க்கு குழந்தையினுடைய அழுக சத்தம் காதில் கேட்டுருச்சுன்னா இதுதான் தான் பிள்ளைன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே நிறைய பிள்ளைங்க வந்திருப்பாங்க, நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க வந்திருப்பாங்க. ஆனால் அந்த தாய்க்கு அந்த சத்தம் கரெக்டாக கேட்டுடும். இது நம்ம குழந்தை சத்தம்தான், அழுகதான், அதனுடைய கூச்சல் தான், அதனுடைய இதுதான் அடையாளம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுபோல் பரலோக தகப்பனும் ஒரு பிள்ளைங்க யார் உண்மையாக கூப்பிட்டு கதறாங்களோ, நான் காணாமல் போயிட்டேன், எல்லா விதத்துலேயும் காணாமல் போயிட்டேன், தவறி போயிட்டேன், தகப்பன் கருத்தை விட்டு போயிட்டேன், தகப்பன் கருத்தை விட்டு போயிட்டேன், தகப்பனுடைய பாதுகாப்பை விட்டு போயிட்டேன், பராமரிப்பை விட்டு போயிட்டேன், அவருடைய அரவணைப்பை விட்டு போயிட்டேன், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டு சாத்தான் பின்னாடி போயிட்டேன், பிசாசு பின்னாடி போயிட்டேன், பொய்க்கு பின்னாடி போயிட்டேன், பொய்யின் மனிதருக்கு பின்னாடி போயிட்டேன், மாயையை பின்பற்றி போயிட்டேன், கர்த்தர் இவ்வளோ லேஸில் செய்கிறது கிடையாது, அதில் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு போயிட்டேன், என்னையே நான் நடத்தி கொள்ளும்படி போயிட்டேன். இப்படி காணாமல் போன பிள்ளைங்க கதறி அழும்போது தேடி வர்றவர் தான் கர்த்தர். தேடி வர்றவர் தான் கர்த்தர். அந்த தகப்பன் மேலே நம்பிக்கையே இருந்த நம்பிக்கை இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படியே தான். ஏன்னா மனிதனுடைய இயல்பு, நம்மளுடைய இதுவே நேச்சர்லே இப்படி தான் போவோம், இதுக்கு மேலே இது எப்படி போதோ எனக்கு தெரியல, அப்படி போதோ தெரியலன்னு பல விதத்தில் அங்கலாய்ப்போம். நம்ம இது நம்மளுடைய இது அங்கலாய்ப்போம். நெருக்கடிகள் நிமித்தமாக நம்ம என்ன சொல்கிறது, என்ன பேசுறது, எது சொல்கிறதுன்னு பதறி போய் நாம் பேசக்கூடாத வார்த்தைகளும் பேசிடுவோம், நமக்கு விரோதமாகவும் பேசிடுவோம், நம்முடையவர்களுக்கு விரோதமாகவும் பேசிடுவோம். ஆனாலும் கிருபை உள்ள தேவன் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து வர்றதே வந்து முடிக்கும் போது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கினுடைய வெளியே வரும்போது கர்த்தர் சொன்னபடி செய்துட்டார்னு போது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாருன்னு நம்ம ஆணித்தரமாக என்ன செய்வோம்? சொல்லுவோம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், எனக்கு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார்னு சொல்லும்போது முன்ன இருந்த அந்த ஜாக்கிரதை, அந்த எச்சரிக்கை தேவனுக்கு இனி நம்ம பயந்து நடக்கணும், இனி எந்த பொல்லாப்பும் செய்திடக்கூடாது, எந்த கரையும் பற்றக்கூடாது, அவர் வருத்தப்பற்றக்கூடாது, எல்லா நாமும் தூஷிக்கப்பற்றக்கூடாதுன்னு எல்லா விதத்திலையும் நம்ம இருக்கணுன்ற அந்த இது அநேகருக்கு இல்லாமல் போயிடும். ஏதா கர்த்தர் சொல்லி செஞ்சிட்டாரு, கர்த்தர் இப்போ என் கூட தானே இருக்கிறார், நான் இல்லைன்னு ஏன் புலவும் போனேன், நான் இல்லை நீ என்னை பாதுகாப்பார், பராமரிக்க மாட்டார், என்ன தூக்குவார், என்ன பண்ண மாட்டார், இனி நான் ஏன் சொல்லி அழுவானே கொள்வானே, இனி ஆட வேண்டியதே இல்லையே. நான் எப்படி ஆடுவனும்? இப்படிப்பட்ட நல்ல தேவனே, வல்ல தேவனே, நான் இப்படியெல்லாம் வருஷ கணக்கில் நினச்சிட்டேனே, இப்படிலாம் எண்ணிட்டேனே, கொண்டுட்டேன்னு நான் அப்படி ஆடணும். அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்லி ஆடணும். இதுக்கு மேலே புரியலன்னா பரலவன் தான் மேலே இருந்து கீழே இறங்கி வரணும். இதுக்கு மேலே நம்மளால் முடியாது. தேவன் கொடுத்த அந்த கிருபையில 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட
ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 7ஆம் வசனம் வரைக்கும் வந்திருக்கா? வசனம் சொல்லுகிறது தாத்தா, பையன், அதுக்கப்புறம் பையன் அப்படின்றதான் ஒரு லிஸ்ட்டு. 1ஆம் வசனம் அப்படிதான் லிஸ்ட்டு சொல்கிறது. யாருடைய லிஸ்ட்டை சொல்லப்படுகிறது? எல்கானாவுடைய குடும்பத்தை குறித்து, அவனுடைய வம்சத்தை குறித்து சொல்லப்படுது. எல்கானாவுடைய வம்சம், எல்கானாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அப்படியே வரிசையாக சொல்லப்பட்டு இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன் என்று. அவனுக்கு திருமணமான போது, எல்கானாவுக்கு திருமணமாகும் போது அன்னாள் என்கிற ஒருத்தியை தான் திருமணம் செய்கிறார் எல்கானா. அப்போ அன்னாளுக்கு தாம் திருமணமாகி போகிற வீட்டை குறித்து, திருமணமாகி போகிற வீட்டை குறித்து எந்த மகளும் நினைக்க தான் செய்வாங்க. அது கஷ்டப்பட்ட பிள்ளையோ, நடுத்தர வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளையோ, அல்லது உயர்ந்த இடத்துல இருக்கிற பிள்ளையோ, வாழ்க்கப்பட்டு போகிற இடத்த அவங்க கட்டாயம் எண்ணி பார்ப்பாங்க. எண்ணி இன்னைக்கு 10 வயசு பிள்ளையே அது கணக்கு போடுது, கரெக்டு போடுது. நம்ம எங்கே போகிறோம், யாரை நம்ம எல்லாம் இது பண்ணிக்க போகிறோம். எத்தனை வயசு பிள்ளை? 10 வயசு பிள்ளை கணக்கு போடுது, ஃபியூச்சரை குறித்து கணக்கு போடுது. அது நல்ல கணக்காக இருக்காது, அது வேற. ஆனால் இந்த மக தான் எந்த இடத்துக்கு திருமணமாகி போகிறாங்களோ அந்த வாழ்க்கை குறித்து, அந்த வீட்டை குறித்து, அந்த வீட்டாரை குறித்து தன்னால் கேள்விப்பட்டதெல்லாம் அறிஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே போகிறோம், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். நம் மூதாதையர்களுக்கு நடந்தது போல், பிதாக்களுக்கு நடந்தது போல் ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு தேவன் நியமித்து கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி இந்த அண்ணால் கட்டாயம் ஒரு நல்ல விதமான ஒரு கனவை தான் கண்டிருப்பாங்க. நல்ல விதமான கனவை தான் கண்டிருப்பாங்க. அந்த காலகட்டங்களில் பெரும்பாலோர் மாப்பிள்ளைக்கு பொண்ணையே கண்ணில் காட்ட மாட்டாங்க, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய கண்ணில் காட்ட மாட்டாங்க. அது நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தையே சொல்கிறேன், என் கண்ணால் நடந்த சம்பவத்தையே சொல்கிறேன். அப்போனா இது எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? கல்யாணத்து அன்னைக்கு பார்த்துக்கோ, அன்னைக்கு வாழ்நாள் பூரா பார்த்துக்க போகிற மாப்பிள்ளைன்றுவாங்க. நீ கெட்ட போகிறவள வாழ்க்கை பூரா பார்த்துக்குவேன்னு. இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு அப்படியா? அது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பேரை மட்டும் சொல்லியிருப்பாங்க. பேர் தான் என்னம்மா, அந்த எந்த ஊர் கெஞ்சி கேட்டிருப்பாங்க. அந்த அண்ணால் அவங்களுடைய தாயின் இடத்துல கெஞ்சி கேட்டிருப்பாங்க எந்த இடம் எதுன்னு. இதெல்லாம் கேட்டு அந்த நாளும், அந்த திருமண நாளும் வந்து கர்த்தரால் அந்த திருமணம் நடந்து சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, அந்த வீட்டாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளை இல்லை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளை இல்லை. அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஒரு பிள்ளைன்றது இல்லை. என்ன அடுத்தது அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது என்ன விசேஷம், என்ன விசேஷம், என்ன விசேஷம் இல்லையா, என்ன விசேஷம் இல்லையா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க. நீ என்ன புளி திங்கலையா, இல்லைன்னா மாங்காய் திங்கலையா, உனக்கு மாங்காய் திங்க இல்லையா, உனக்கு ஏதோ கும்பிட்ற மாதிரி வரலையா கொள்ளலையா, அது இது ஏன் சோர்வாக இருக்கிற மாதிரியே இவ தெரியலையே, இவ நல்லாவே இருக்கிறாளே, இவ நல்ல உற்சாகமாக இருக்கிறாளே கொள்றாளே, கொஞ்சம் மெதுவாக நடந்து வருவான்னு பார்த்தா நடந்து வர மாதிரியே தெரியலையே, வர வேகத்தை பார்த்தா காலை மிச்சு காலை உடச்சிருவா கொடுக்குது, அந்த மாதிரி வேகத்தில் வர்றாளே. இப்போ நம்ம எதிர்பார்க்குற என்னென்ன சிம்டம்ஸ் அடையாளம்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மகளும் ஒரு ஒரு மாதமும் எதிர்பார்த்து நான் கர்த்தர் என்ன கர்ப்பந்தரிக்க செய்வார். இங்கே நமக்கு குறிப்பிடப்படலை. எத்தனை வருஷம் கடந்து போச்சுன்னு தெரியல, எத்தனை வருஷங்கள் இன்னும் இதில் குறிப்பிடப்படலை. கடந்து போகுது. அப்படி இருக்கும்போது எல்கானாவுக்கு மிகுந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. எல்கானாவுக்கு குடும்பத்தார், எல்கானாவுடைய பெற்ற தகப்பன் தாயை இருந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. இதில் அதை குறித்து சொல்லப்படலை, தெரியல. அவருக்கு உடன் பிறந்தவங்கலாம் இருந்தாங்களா, உடன் பிறந்த சகோதரிகள்லாம் இருந்தாங்களான்னு தெரியல, இருந்திருக்கக்கூடும். அவங்க எல்லாருமே என்ன செய்ய நெருக்கடி அவருக்கு கொடுக்குறாங்க, மனதளவில் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. நீ எங்கே போய் பொண்ணு எடுத்தோம், நம்ம இப்படி ஒரு இன்னாருடைய பொண்ணை போய் எடுத்துட்டோமே, இதை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, இதுக்கு புள்ள பாக்கியமே இல்லையே, ஒரு பூச்சி புழு கூட இல்லையா, பூச்சி புழு வச்சுக்கின்னு என்ன பண்ண முடியும் சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க, ஒரு பூச்சி புழு கூட இல்லையா, ஒரு புழு கூட இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அநேக வருஷங்கள் போக போக ஒவ்வொரு மாதமும் ஏமாந்து நம்ம கர்த்தருடைய கிருபையின் ஆசீர்வாதத்தினால கர்ப்பம் தரித்திருவோம் அப்படின்னு சொல்லி அது ஏமாற்றமாகவே வந்து ஒருவேளை கர்ப்பம் தரிச்சிட்டோம் போல இருக்கு. நாள் அப்படி 2-3 நாள் தள்ளி போகும்போது ஆஹா வந்துட்டா அப்படின்ற புசுன்னு இப்படி அநேக வருஷம். இது இவங்கள விதத்தில், யார் விதத்தில் இது அநேகம் நடக்குதில்ல, எல்லா இடங்கள்லையும் நடக்குதில்ல. ஆனால் எல்லாரும் அண்ணாளா எல்லாருக்கும் அண்ணால போல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரா, அந்த சித்தத்தை வச்சிருக்கிறாரா, அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டத்தை வச்சிருக்கிறாரா, தேவ திட்டத்தை வச்சிருக்கிறாரா. அவர் தனக்கு அண்ணால வேணும்னு தெரிந்து கொண்டார், அண்ணால சிருஷ்டித்தார், அவருக்காக சிருஷ்டித்தார். அண்ணால் தான் இதுக்கு சரியான நபர் என்று தெரிந்து கொண்டார். அண்ணாள் என்ற பேரில் உலகத்தில் எத்தனையோ அண்ணாள்கள் இருக்கலாம். அந்த அண்ணாலெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளலை, அவங்கள வேறு எதுக்கு தெரிந்து கொண்டிருப்பார் நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. ஆனால் இந்த மகள் அண்ணாளை தான் தெரிந்து கொண்டார். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. ஒரு அருமையாக ஜெபம் பண்ணக்கூடியவர்கள், நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல மனைவி, அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகள், அந்த குடும்பத்தில் இந்த மகள் ஒரு சிறந்த ஜெப வீரர். இந்த மகள் அன்னாள் என்பவர்கள் மிக ஜெப வீரர்கள், ஜெபத்தில் சிறந்தவர்கள். ரெண்டாவது கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள், கர்த்தருடைய ஆவினால் நிறைந்தவர்கள், ஆவியினாலே தேவனை பாடுகிறவர்கள், துதிக்கிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர். அன்னால் நன்றாய் பாடக்கூடியவர்கள், கர்த்தருடைய ஆவினாலே நிறைந்து கருத்தோட பாடக்கூடியவர்கள், துதிக்கக்கூடியவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள், கர்த்தரை ஒருபோதும் மறுதலிக்காதவர்கள், அவிவிசுவாசமாய் ஒருபோதும் பேசாதவர்கள், பதறிப்போய் தப்பான வார்த்தைகளும் தப்பிதமான வார்த்தைகளையும் மனிதர்களை நோக பண்ணுகிற வார்த்தைகளையும் பேசாதவர்கள் இந்த அன்னாள். எல்கானாவுக்கு இல்லாத சிறப்புகள் எல்லாம் இவருக்கு இருக்கு, அன்னாளுக்கு இருக்கு. நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். அன்னாளுக்கு அவங்க போன இடத்துல வீடு வாசல் எல்லாம் நல்ல வசதி இருக்கு, பெட்ரூமு அது இது வசதியெல்லாம் இருக்கு, வீடு வாசல், சாப்பாட்டுக்கு குறையில்லை, துணிமணிக்கு குறையில்லை, போக்குவரத்துக்கு வர குறையில்லை, வர வண்டிகளுக்கு குறையில்லை, போகிற இடங்கள்ல போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு குறையில்லை, வேணுங்கிற செப்பலை வாங்கிக்கலாம், வேணுங்கிற துணியை வாங்கிக்கலாம், வேணுங்கிற சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம், செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அதிலெல்லாம் எதுலேயுமே குறையில்லை. அப்புறம் என்ன ஜாலி, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியுமா? மெய்யான சந்தோஷம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எதுவுமே இல்லை. காரணம், ஒரு பிள்ளை இல்லை. ஒரு பிள்ளை அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டினீங்க.
அது ரொம்ப ஈஸி, அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் இருந்த எல்கானா நல்ல மனிதர் தான். இந்த கால மனிதர்களைப் போல தள்ளி விட்டணும்னு நினைக்கிறது தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு பண்ணுற மாதிரி பண்ணுற நபர் கிடையாது. அந்த காலத்தில் இவருக்கு 2 வீலர்லாம் மாதிரி இருந்தாலும் அவர் செஞ்சுருக்க மாட்டார். இந்த காலத்தில் 2 வீலரில் போயிட்டு முன்னாடி போகிற வண்டியில் முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டியை முந்துற மாதிரி போய் தட்டி விட்டு அடுத்தது 3 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணுற ஆட்கள் பூமி முழுசும் நிறையா இருக்காங்க. லாரி கடையில் அனுப்பி விட்டுட்டு, வண்டி கடையில் அனுப்பி விட்டுட்டு அடுத்து நாடகம் ஆடி அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பூமியில். இன்னும் வேறு விதத்தில் உங்ககிட்ட தான் இருக்கிறேன்னு வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்களும் தப்பான வழிகளில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. எல்கானா பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு பயந்த ஒரு எல்கானா தான். ஆனாலும் அவரால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவரால் நிலைக்க முடியல. இந்த அழுத்தங்கள் அவருக்கு ரொம்ப கொடுத்து இவ்வளோ நமக்கு கடவுள் ஆசீர்வச்சிருக்கிறாரடா, இவ்வளோ ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறாரு, இது ஆண்டுக்குள்ள சுதந்திரத்துக்கு ஒரு பிள்ளை கூட இல்லைன்னா என்னடா இது, சொன்னா கேளுடா, அவளை நீ நேசிக்கிறதா, அவன் மேலே 10 மடங்கு அவன் மேலே அன்பு கூறுறதான், அவளுக்கு எல்லாம் பண்ணுற கொள்றது, கொஞ்சம் நாங்கள் சொல்கிறத கேளுடான்னு போட்டுன்னு இதெல்லாம் அண்ணால் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்? அப்போ இவங்க எவ்வளோ நாளாக அழுகுறாங்க? குழந்தை கருத்தரிச்சிருவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நாளை அந்த மாதங்கள் ஏமாற ஆரம்பித்ததுலேருந்து அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அது ரொம்ப அதிகமாகி அந்த துக்கமும் வேதனையும் அந்த உபத்திரமும் வேதனையாகி அவமானங்கள் வேதனையாகி வெளியிடங்களில் போகும்போது குசுகுசாக பேசுறது, அது கூட இவ அப்படிப்பட்ட மலடியா இப்படிப்பட்ட மலையா, அவன் அம்மாக்காரி என்ன சாபத்தை சேர்த்து வச்சாலும் இவ என்ன சாபத்தை அவங்க அப்பா என்ன சாபத்தை சேர்த்து வச்சானோ என்னமோ செய்யலை, அது இது மற்றவெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி வச்சுருக்கிறாங்க, இவங்க அண்ணாளுடைய தான் சாபத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசுகிற வார்த்தைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க கண்ணு முன்னாடி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது, குழந்தை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறது, அங்கே மாசம் ஆயிட்டாங்கன்னு விஷயத்த சொல்றது கொள்றது, இதெல்லாம் கேட்க எப்படி இருக்கும்? உங்களுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறது. இவ்வளோ டீட்டெயிலாக கேட்டாலும் பலன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதோட சொல்ல, ஏன் அழுக மாதிரி வருமா அண்ணால் அழுக, ஏன் நோவு மாதிரி அண்ணால் மாதிரி வருமா அப்படின்னு. தூசுக்கு கூட வரமாட்டோம் நம்ம அண்ணாளுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னும் போது அப்படியெல்லாம் இருந்த அந்த அண்ணாள் அழுது கொண்டு இருக்கும்போது, எனக்கு எதுக்கு இந்த நல்ல துணிமணி, எனக்கு எதுக்கு இந்த ஹேர்பின், நல்ல ஹேர்பின், இப்போ புது டிசைனாக வந்திருக்கான். அந்த காலத்தில் இது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கே ஊருக்கு போயிருந்தேன், அங்கே வியாபாரத்துக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு கடையில் பார்த்தேன், உனக்கு நல்லா இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் கொண்டு வந்து. எனக்கு தேவை என்னது? ஒரு பிள்ளை. வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தர் பிள்ளை கற்பத்தை அடைத்திருந்தார், நம்ம படிச்சுக்கிறோம். அவங்களுக்கு கர்த்தர் அடைச்சிருக்கிறாருன்னு தெரியாது, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்குது கர்த்தர் அடைச்சிருக்கிறார், கற்பத்தை அடைச்சிருக்கிறாருன்னு. அப்போ அவங்க கண்ணீர் எவ்வளவு இரவும் பகலும் ஆறா துயரமாக இருந்திருக்கும். அந்த காலத்திலேயே ஒரு வேளை செல்போன் வந்திருந்தா கண்டிப்பாக எடுத்துன்னு போய் கிணத்துக்குள்ளே போட்டிருப்பாங்க. அந்த அம்மா கண்டிப்பாக கொண்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டிருப்பாங்க. சந்தேகம் படம், நான் அடியேன்னு சாட்சி சொல்லிடுறேன், கொண்டு போய் கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. என்னை தேவனை பிரிக்கிற என் உயிரை எடுக்கிற என்னை தேவன் வச்சிருக்கிற சித்தத்தை என் வாழ்க்கையில் அழிக்கிற இந்த சாத்தானை நான் போய் முதல்ல கொண்டு போய் கிணத்துல போட்டிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இடத்துலேருந்து பிரிக்குது? அது கர்த்தரிடத்துலேருந்து நம்ம சாத்தாங்கிட்ட இருந்து இல்லை, அது கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம பிரிக்குது. அந்த பிரிக்கிறது எதுவோ அதை கொண்டு போய் நான் எங்கே கொண்டு போட்டுருவேன்? கிணத்துல கொண்டு போய் போட்டுருவேன். இன்னும் சொல்லலாம், அண்ணாலை குறித்து எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், அண்ணாலை குறித்து சொல்லலாம். அப்போ அவங்களுடைய அழுகைக்குள்ள ஏராளமான காரியங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவங்க தேவனை தான் நம்பி இருக்கிறாங்க, வேற யாரையும் நம்பி இல்லை. பரிசுத்தமாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, உத்தமமாக இருக்கிறாங்க, நல்லா பாடக்கூடியவங்க. கர்த்தரை நம்ம இங்கே பாடுற மாதிரிலாம் கிடையாது, கருத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் அவரை உண்மையாக பாடக்கூடியவங்க,
உண்மையாக பாடக்கூடியங்க. வருட கணக்கில் அழுவுறாங்க, வருஷ கணக்கில் அழுவுறாங்க. வீட்டில் நடக்கிற சூழ்நிலைகள், காரியங்கள், பேச்சுக்கள், வரப்போகிற உறவு முறைகளுடைய பேச்சுக்கள், கொடுக்குற துன்மார்க்கமான ஆலோசனைகள் எல்லாம் அவளுக்கு விரோதமாக இருக்குது, அவள் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்குது. அவளையும் கணவனையும் பிரிக்கிற காரியத்துக்கு, அவங்க கணவனுக்கும் அவளுக்கு இருக்கிற அன்புக்கு அங்கே வேட்டு வைக்கிறதா இருக்குது. கணவன் மனைவியுடைய உறவுக்கு வேட்டு வைக்கிறதா இருக்குது. கணவன் மனைவியினுடைய அரவணைப்புக்கு வேட்டு வைக்கிறதா இருக்குது. எல்லா விதத்திலும் இருக்கும்போது அது எல்லாம் தேவனிடத்துல தான் அண்ணாள் கொண்டு போறாங்க. அண்ணாள் தேவனிடத்துக்கு கொண்டு போறாங்க. எப்போ எல்லாமே கேட்டாலும் அப்போ அவர் யோசிச்சிருப்பார், இவ்வளோ அண்ணாள் அழுவுறாளே, இது பண்றாளேன்னு சொல்லிட்டு. டேய், அவ வேலை தாண்டா குறை. இன்னைக்கு இல்லை, ரொம்ப வருஷமா, அநேக வருஷங்களா இன்னைக்கு ஜனங்க சொல்றாங்க இல்லையா, வந்திருக்க மேலதான் குறை, உன் மேல என்ன இல்லை குறையே கிடையாது. இன்னைக்கு எல்லா வசதி இருக்குது, கூட்டு உட்கார வச்சு எது குறை இல்லைன்னு அக்கு ஆணி வேற பணத்தை கட்டினா கண்டுபிடிக்கிற கிருபைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கு. இன்னைக்கு மருத்துவத்தில் இருக்குது. அதுக்கும் நிறைய பேர் வரமாட்டாங்க, அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நான் கடவுள் நம்பிக்கை, அதில் மட்டும் கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் பொய்ய சொல்லி ஏமாத்துவாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, அதுக்கு மேலே எல்கானாவால் நிற்க முடியல. ரெண்டாவது திருமணத்துக்கு சம்மதிக்கிறாரு. இது சம்மதிச்சிட்டாருன்னு சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லையா? சம்மதிச்சுட்டு அவ்வளோ அன்பா இருக்கிறவர் தான். அதில் ஒரு குறை வேதமே சொல்லுது அவரை குறித்து, அதெல்லாம் தப்பாக சொல்லலை, கரெக்டாக சொல்லுது வேதம். ஆனாலும் அதுக்கு பொண்ணை பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்க. அப்போ ரெண்டாம் தரமாக ஒருத்தருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க? மூத்தவளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, நீ போய் தான் அந்த வம்சம். அதுக்கப்புறம் உனக்கு பலம் வந்துட்டா நீ தான் ராணி. பழைய ராணி கிரீடத்தை எடுத்து போட்டுடலாம். உடுமனா வேலைக்காரி ஆக்கிடலாம். உடுமனா என்ன ஆக்கிடலாம்? வேலைக்காரி ஆக்கிடலாம். இல்லைன்னா பாவம் இருந்துட்டு போட்டோம், பாவம் ஆயாவாக்கிடலாம். பார்க்குற குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடலாம்? டேக் கேரியர். அவங்க குழந்தைய பார்த்துக்கிற ஒரு பராமரிப்பாளராக பார்த்துக்கிற ஆயா பார்த்துக்கோ, குழந்தையெல்லாம் பார்த்துக்கோ. ஆடும்போது சாப்பாடு கொடு, அதுக்கு ஏதாவது சுவிட்சா போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. கழுவி துடைக்கிறது எல்லா வேலையும், ஆயா வேலையெல்லாம் என்ன செய், பார்த்துக்கோ. இப்படியெல்லாம் கணக்கு போட்டு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு தான் எல்கானாவுடைய ஆஸ்தி பூஸ்திக்கெல்லாம் உன் பிள்ளைங்க தான். இது அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க, அவங்க அனுப்புகிற பிள்ளைக்கு நிறைய குழந்தை பிறக்கும்னு. அதன்படியே நடக்குது. அப்போ அந்த திருமண பொண்ணையும் பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு தான்றாங்க. இன்னும் எத்தனை அழுக வரும் அண்ணாளுக்கு? அண்ணாளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாததுனால அதனுடைய உணர்வுகள் இல்லை. அண்ணாளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததுனால இருந்திருந்தால் மட்டும் உணர்வு வந்துட போதா? அதுவும் வராது. அப்போ வீட்டுக்கும் வந்துட்டா. நாளாகுது, மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்சம் மரியாதை இருந்தது அண்ணாளுக்கு, இப்போ அந்த மரியாதையும் என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. கணவனுடைய அன்போ இருந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கணவனுடைய நேசம் 10 மடங்கு இருப்பது போல இருந்துகிட்டு இருக்குது. அவர் நேசிக்கத்தான் செய்கிறாருன்னு வேதம் சொல்லுது, நேசிக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்த கொஞ்ச நாளே அவளுக்கு என்ன ஆயிட்டு? கரு விட்டுட்டா. ரெண்டாவது காரி அவளுக்கு என்ன ஆகிட்டு? கர்ப்பம் தரிச்சிட்டா. அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? நான் அப்பயே சொன்னேன்லடா, உனக்கு குறை கிடையாது, அவளுக்கு தான் குறை. இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ வந்தவளுக்கும் குழந்தை இல்லைன்னா உங்கள்ட்ட தான் குறை. இப்போ வந்தவளுக்கு என்ன ஆயிட்டு? உண்டாயிட்டு. பாருங்க, எல்லாம் இல்லா சந்தோஷம். இவ தான் ராணி, இவ ஆயா ஆயிட்டா, அவ்வளோதான், தள்ளுடா அவளை அப்படின்னு. இன்னும் வருஷங்கள் போகுது, பல பிள்ளைகள் இன்னும் பிறக்குது. ரெண்டாவது காரிக்கு தேவனோ கர்ப்பம் தரிக்கும்படி கிருபை செய்யவில்லை, ஒரு பிள்ளையை கொடுக்கும்படியான இது இல்லை. அப்போ அண்ணாளிடத்துல இன்னும் ஏதோ குறைகள் நிறைய இருக்குது. அண்ணாளிடத்துல இன்னும் கழுவப்படாத பாவங்கள் ஏதோ இருக்குது அண்ணாளிடத்துல அப்படின்னு தானே பேசியிருப்பாங்க.
தேவன் இன்னும் மன்னிக்காத காரியங்கள், ஏதோ மன்னிக்க முடியாத காரியங்கள், இன்னும் மன்னிக்காத காரியங்கள் ஏதோ இருக்குது போல இருக்குது, ஏதோ இருக்குது போல இருக்குது, இன்னும் இருக்குது, ஏதோ பரிசுத்தத்தில் ஒரு இன்னும் குறைகள் இருந்துகிட்டு இருக்குது போல இருக்குது. இன்னும் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருந்திருக்கும். இப்படி எல்லா விதத்திலும் வேதனையிலும் சஞ்சலிலும் மன உளைச்சலிலும் மன வாரத்திலும் துக்கத்திலும் அந்த வெறுமையிலும் கணவன் இருந்தும் அன்பு இருந்தும் தனித்து விடப்பட்ட வெறுமையான ஒரு வாழ்க்கை போல அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தரோடு கூட இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரோட இருந்தார்கள் என்று? கர்த்தரோடவே இருந்தார்கள். அவர்களுடைய பேச்சு, நடக்க, செயல் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி நாம மாறுகிறது போல, மாறி மாறி பேசுவது போல, நேசிப்பது போல, அன்பு காட்டுவது போல நம்ம அப்படி அண்ணால் கிடையாது. அண்ணால் அப்படிப்பட்ட நபராக கிடையாது. எல்கானா தன் மனைவியை அறிந்ததுனால ஏன் தேவன் இன்னும் அவளுக்கு ஒரு பிள்ளையை ஏன் கொடுக்கல, என்ன இறக்கம் பாராட்டி ஒரு பிள்ளையை கொடுக்கலன்னு அவர் சொன்ன மாதிரி எங்கேயும் தெரியல. ஏன் கர்த்தராகிய தேவன் அன்னாளை தெரிந்து கொண்டு அன்னாளுடைய வாழ்க்கையில கொடுக்க போற ஒரு விசேஷமான கர்த்தராலே ஒரு பிள்ளையை கொடுக்கிற ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். அந்த பிள்ளையின் மூலமா இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாய், பிறக்க போற பிள்ளையை வச்சு செய்யும்படியாய் வச்சிருந்ததுனால தேவன் ஒரு மகளை அதுக்காக உருவாக்க வேண்டியதா இருந்தது. அந்த கர்ப்பத்தை உருவாக்க வேண்டியதா இருந்தது. அவளுடைய மனதையும் இருதயத்தையும் சிந்தையையும் ஆத்மாவையும் ஆவியையும் உருவாக்க வேண்டியதா இருந்தது. அந்த உருவாக்குதல் முடியும் போதுதான் அன்னாள் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். வாயை திறந்து பொருத்தனை பண்ணி சொல்லுவார்கள். அதன்படியே அன்னாள் நடப்பால் என்கிற அந்த முழு இதுவும் உண்டாயிரும். அது அந்த நாளையும் வேலையும் கர்த்தர் குறிச்சு வச்சிருந்தார் அன்னாளுக்கு. இதுல எத்தனை வருடம் கடந்து போச்சுன்னு நமக்கு தெரியாது. 5 வருடமோ 7 வருடமோ 10 வருடமோ எத்தனை வருடங்கள் கடந்து போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தராகிய தேவனை அன்னாள் அது பரியந்தமும் நம்பிக்கொண்டே தான் இருந்தார்கள். இதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கு. அப்போ இந்த அழுகையெல்லாம் கர்த்தரிடத்துல போயிருச்சு. இந்த அழுகையெல்லாம் விண்ணப்பமெல்லாம் கர்த்தரிடத்துல போயிருச்சு. இந்த மகளுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுக்கும் பரியந்தமும், பிள்ளையை கர்த்தர் கர்ப்பந்தரித்து பிள்ளையை பெற்றெடுக்கும் பரியந்தமும் எள்ளி நகையாடி ஏளனம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் எல்லாருடைய சந்தோஷமும் காணாம போயிடுச்சு. யாருடைய சந்தோஷம்? இப்போ அவங்க வேற மாதிரி அழுகுறாங்க. பிள்ளைய கொடுத்துட்டீங்களே, என் பிள்ளை மட்டும்தானே வாரிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எங்க இதுதானே வம்சம்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கடைசியில பார்த்தா இப்படி கர்த்தர் கவுத்துட்டாரே. ஆயா இப்ப பழையபடி ராணி ஆயிட்டாங்களே, திருப்பி அவங்க பொசிஷனுக்கு வந்துட்டாங்களே, அவங்க இதுக்கு வந்துட்டாங்களே, அவங்க கிரீடம் அவங்களுக்கு வந்துருச்சே, அவங்க இழந்த மகிமை, இழந்த கனம், இழந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் டபுளா வந்துருச்சே. வீட்டுக்காரன் டபால் இப்படி பெல்ட் அடிச்சிட்டானேன்னு அந்த ஆளுக்கு ஒரு 3-4 பிள்ளையை பெற்று கொடுத்தா அப்போ கூட பெல்ட்டி அடிச்சிட்டானே. இந்த பக்கத்தில் மூத்த மனைவி மேலே பெல்ட்டி அடிச்சிட்டாரு. நீ எவ்வளோ காரியங்கள் பேசியிருப்பாங்க. எழுதுனா வேத புஸ்தகத்தில் இடம் பத்தாதனால தான் நிறைய எழுதி வைக்கலை. நமக்கு அது அவசியம் இல்லைன்னு எழுதி வைக்கலை. அப்போ எவ்வளவு தூரம் எவ்வளோ பேர் வசனப்படுத்தினாலும் அந்த மகள். அப்போ இந்த அம்மாவுக்கு எத்தனை வருடம் என்று இந்த இடத்துல நமக்கு இந்த 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படலை. ஆனால் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள், மிகவும் பிரியமானவர்கள். சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. 25 வருடம் கழிச்சு தான் வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருடம் கழித்து தான் பிள்ளை பிறக்குது. அப்போ அவங்க அழுகை எப்படி இருந்திருக்கும்? அங்கேயும் ஒரு விசேஷித்தமான ஒரு பெரிய நோக்கம், திட்டத்தை தேவன் வைத்து தான் ஈசாக்கை கொடுக்கும்படி, அதன் மூலமாய் யாக்கோபு வரும்படி, அதன் பிறகு யோசேப்பு வரும்படி, அதன் வழி சந்ததிகளில் தாவீது வரும்படி, அதன் சந்ததி வழியில் கர்த்தராகிய எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் வரும்படி ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட அங்கே நடத்தினார். அதுக்கு 25 வருஷம் அழுக. அதனால் அழுகிறவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவங்கன்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தர் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஈசாக்குக்கு உடைய கல்யாணம் பண்ணுறக்க வருது.
ரெபேக்கால திருமணம் செய்கிறாரு. ரெபேக்கால 20 வருடம் குழந்தை இல்லை. 20 வருடம் ஈசாக்கும் ரெபேக்காலும் என்ன அழுதுருப்பாங்க. என் அப்பா 25 வருஷம் அழுதார் எனக்கு நான் பிறக்கிறதுக்காக. இப்போ எனக்கு பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆகி அவருக்கு 40 வயசில் கல்யாணம் ஆகுது, அவருக்கு 40 வயதில் கல்யாணம் ஆகுது, 60வது வயதில் தான் பிள்ளை பிறகுது. இப்போ 20 வருஷம் ரெபேக்கால். அதே போல் ராகேல், நல்லா கேளுங்க, ராகேல் ராகேல் யாக்கோபுடைய மனைவி. விரும்பி அவன் ரொம்ப ரொம்ப நேசித்த ஒரு மனைவி, நேசித்த மனைவி. அவளுக்கும் சில வருடங்களாகவே பிள்ளை இல்லை. அவருடைய அக்காளுக்கோ லேயாளுக்கோ பிள்ளைங்க பிறந்துக்கிட்டே இருக்கு. யாக்கோபின் மூலமாக பிள்ளை பிறந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் தனக்கு பிள்ளை இல்லையே, தேவன் கற்பத்தை அடைச்சிட்டாரேன்னு அவங்க அழாத அழுகை இல்லை. ஆனால் விசேஷித்தமான பிள்ளைய கொடுத்தார். எல்லாத்திலையும் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு தான் கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் உருவாக்கி நடத்துகிறார். இந்த உருவாக்கி நடத்துகிறதுல தான் நடந்து வர்றவங்களுக்கு தான் நீரூற்று. வேற யாருக்கும் நீரூற்றெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் குற்றாலம் கிடையாது, எல்லாருக்கும் நயகரா கிடையாது. குற்றாலம் நீர்வீழ்ச்சி தான். ஆனால் நயகரா குற்றாலத்தை காட்டிலும் 1000 மடங்கு பெருசு. ஆனால் இது பேரும் நீர்வீழ்ச்சி தான். தமிழ்நாட்டில் 50 நீர்வீழ்ச்சி இருக்கும். எல்லா நீர்வீழ்ச்சியும் எல்லா மாதிரி கிடையாது. எல்லா நீர்வீழ்ச்சியிலும் எல்லா நேரமும் தண்ணி வராது. இந்த நீரூற்றில் எப்பவும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நீரூற்று தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நீரூற்று. வேதம் சொல்லுகிறது அவர் தான் அந்த நீரூற்று, அவர் தான் அந்த வற்றாத நீரூற்று. அவரே நீரூற்றாய் இருந்து, அவரே ஊற்றுக்கண்ணாய் இருந்து, அவரே ஆசீர்வாதமான மழையாய் இருந்து, ஆசீர்வாத பனியாய் இருந்து, பின்மாறி மழையாய் இருந்து, அவர்களை எல்லா ஜனத்துக்கு முன்பதாக மேன்மை உள்ளவர்களாக்கி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து கர்த்தருடைய நாமம் அவர்களிலே மகிமைப்படும்படி செய்வார். அதுக்கு தான் அப்படி நடத்துகிறார். அப்படி தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் நடத்துகிறார். அதனால அழுகையின் பள்ளத்தாக்கு கடைசியில் வந்து தோல்வியில் முடிஞ்சு ஒன்றுமில்லாததில் முடியிறது தேவனுடைய அகராதியில் கிடையாது. தோல்வி என்பது தேவனுடைய அகராதியில் கிடையாது. தோல்வி என்பது தேவனுடைய அகராதியிலேயே கிடையாது, ராஜ்யத்திலே கிடையாது, அவர் அகராதியிலேயே கிடையாது, அவர் ஹிஸ்டரியிலேயே கிடையாது. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கும் அவர் தருகிற வெற்றி நிச்சயம். அவராலே அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு எல்லாவற்றுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த தேவன்தான் நம்முடைய தேவன். இந்த தேவன்தான் நம்முடைய அழுகையை பார்க்கிற தேவன். அது எப்படிப்பட்ட அழுகைன்னு, உண்மையான மனம் திரும்புதலான அழுகையா, உண்மையான பாவ அறிக்கைகளை எல்லாம் செய்து என்னுடைய எல்லா பாவங்களை மன்னித்து கழுவிருங்க, என் மீறுதல்களை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமங்களை பொல்லாப்புகளை மன்னிச்சிருங்க, உமக்கு விரோதமாக நான் செய்த எனக்கும் விரோதமாய் செய்து கொண்ட எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, என்னுடைய கீழ்ப்படியாமல் மன்னிச்சிருங்க, உங்கள் கோபம் சினம் எரிச்சல் வரும்படி நடந்து கொண்ட என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தண்டித்தாலும் என்னை சாவுக்கு ஒப்புக்கூடாதபடி என்னை அரவணைத்து நீர் சொன்ன வார்த்தையை என்னிலே நிறைவேற்றுகிற தேவன், நீர் எனக்கு ஜெயத்தை தான் வச்சிருக்கிறீர், எனக்கு சாவை வைக்கல, எனக்கு ஜெயத்தை தான் வச்சிருக்கிறீர், எனக்கு தோல்வியை வைக்கல, எனக்கு ஜெயத்தை தான் வச்சிருக்கிறீர் என்று சொல்லி அவரை நம்பி அவரை இந்த சூழ்நிலையிலும், மகா பஞ்சத்தின் சூழ்நிலையிலும், மகா வறுமையின் சூழ்நிலையிலும், வார்த்தையில் சொல்ல முடியாத வறுமை வெறுமை இல்லாமல், இயலாமல், சாத்தியமே இல்லாமல், ஒருத்தரும் கை கொடுக்காத நிலைமையில, ஒருவரும் ஒத்தாசை செய்யாத நிலைமையில, ஒருத்தரும் எப்படி என்ன யாருனாது அவங்க பார்த்துக்க போகிறாங்க, அது அவங்க இது பண்ணிக்க போகிறாங்க, அவங்க பசியில் துடிச்சா என்ன, எதில் துடிச்சா என்ன, எதில் அழுதா என்ன, எதில் புரண்டா என்ன, உருண்டா என்ன, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுகிற இந்த மனுக்குலத்தில், ஒரு மனிதன் விடாதபடி சொல்லுகிற இந்த மனுக்குலத்தில் நம்மளை எண்ணி நினைச்சு பார்த்து மன்னிச்சு சிலுவையில் ரத்தம் சிந்தினவருடைய ரத்தம் நம்ம எல்லோரையும் காப்பாற்றும். எல்லாவற்றிலும் நம்மை தப்ப பண்ணி காப்பாற்றி
அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து வரும்படி செய்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படி செய்கிறவரோடு நீரூற்றாக்கி கொள்ளும்படி செய்து நன்மையானவைகளையும் விடுதலைகளையும் ஜெயத்தையும் சுதந்திரிக்கும்படி செய்யும். இதுதான், இந்த சத்தியமுள்ள தேவனை தான் நம்ம இறுக பிடிச்சுக்கணும். கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? எத்தடப்பட்ட ஒரு அழுகையின் பள்ளத்தாக்க நடந்துகிட்டே வந்து இந்த வார்த்தையை கொடுக்கும்போது அதை கேட்காத ஒரு மனதோட இருந்தா எப்படி இருக்கும்? கேட்காத ஒரு மனமும் ஆவியும் சிந்தையும் ஆவியும் சரீரமும் இருக்குமானா எப்படி இருக்கும் தேவனுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவனுக்கே அத்தனை நோவு இருக்குன்னா இந்த வார்த்தையை கொடுக்கிறவருக்கு எப்படி இருக்கும்? ரைட், அது இந்த காலகட்டம். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை உம்முடைய மிகுந்த கிருபையின் தயவினாலே உம்முடைய வார்த்தையின் தாங்குதலினாலே ஏந்துதலினாலே நிலை நிறுத்துதலினாலே ஆண்டவரே உம்முடைய அணைப்பினாலே நீர் கொடுக்கும் தைரியத்தினாலே பலத்தினாலே சத்துவத்தினாலே ஆண்டவரே உம்முடைய கிருபையின் ஆவினாலே இந்த நாளின் ஆராதனை உம்முடைய ஆராதனை நீர் எண்ணி குறித்திருக்கிற இந்த நாளில் திட்டத்தின்படி நேர்த்தியாய் செம்மையாய் நடத்தி கொடுக்கிறவர் எங்களுக்கு நடத்தி கொடுத்தீர், இன்னமும் நடத்துவீர், இனிமேலும் நடத்துவீர். உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எங்கும் கடந்து செல்ல கிருபை செய்வீர். உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தந்த உம்மோடு கூட நாங்கள் நிலைத்திருந்து அழுகையின் பள்ளத்தாக்கை நடக்கிற எங்களுக்கு அதை உம்மாலே உம்முடைய மன்னிப்பின் இரத்தத்தினாலே நீரூற்றாக்கி கொள்ள குளங்களும் ஏரிகளும் நம்முடைய பிள்ளைகளுடைய குளங்களும் ஏரிகளும் ஆறுகளும் நிரப்பப்பட கர்த்தாவே கிருபை செய்யும். அதிசயநாதரே, அற்புதநாதரே, வார்த்தையில் உண்மை உள்ளவரே, கைவிடாதவரே கிருபை செய்யும். எங்கள் ஜீவாதிபதியே கிருபை செய்யும். ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.